பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில நம்முடைய மின்னம்பலம் எடுத்த மெகா சர்வேயின் முடிவு என்ன, யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். பென்னாகரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது எம்எல்ஏவாக சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பவர் பாமகவின் கோக மணி அவர்கள் தான் இங்கே எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருடைய மகன் இங்கே களமிறக்கப்பட்டிருக்கிறார் காங்கிரஸ் வேட்பாளராக. அதாவது பென்னாகரம் தொகுதியில திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதிமுக கூட்டணியில பாமகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஜி.கே. மணி அவர்களுடைய மகன் இங்க வேட்பாளராக இருக்கிறார். காங்கிரஸ் பாமக சார்பாக இல்ல, காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து நின்றாரு. இப்ப சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் சீட்டா அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு குமுறலும் இருக்கிறது அப்படின்னு கூறப்படுகிறது. இது உண்மையிலேயே ஒரு கவனிக்கத்தக்க கூடிய ஒரு தொகுதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப ராமதாஸ் பாமக, அன்புமணி பாமக என்று இரு பிரிவாக செயல்படுகிறது. அதிலும் அன்புமணி அவர்கள் ஜி.கே. மணியை குறிவைத்துதான் விமர்சனமும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல தமிழ்குமரன் அவர்களை தோற்கடிப்பதற்கான அனைத்து வேலைகளும் பாமக தரப்பில் செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அன்புமணியே தான் இந்த தொகுதியில நிக்கிறேன்னு நினைச்சு வேலை பாருங்க அப்படின்னு பிரச்சாரத்தையும் களப்பணியையும் முடுக்கி விட்டிருக்கிறார் என்கிற தகவலும் வருகிறது. ஆக ஒரு கடுமையான போட்டி தான் இங்க நிலவக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே சமயம் ஜி.கே. மணி அவர்களை பொறுத்த வரைக்கும் தனக்கான அந்த செல்வாக்கு இந்த தொகுதியில இருக்கிறதும், சமூக ரீதியான அந்த செல்வாக்கு வாக்குகளும் இப்போ தன்னுடைய மகன் காங்கிரஸ் சார்பாக நிக்கிறதுனால இந்த திமுக கூட்டணி பலம் அப்படிங்கறதெல்லாம் கை கொடுக்கும், தமிழ்குமரன் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் செயல்படுகிறார் ஜி.கே. மணி, தமிழ்குமரனும் கூட. நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த கருத்து கணிப்பின்படி காங்கிரஸ் 35%, பாமக 45%, தமிழக வெற்றி கழகம் 14%, நாம் தமிழர் கட்சி 5%. ஆக 10% இடைவெளியில் பாமக முன்னிலை வகிக்கிறது பென்னாகரம் தொகுதியில்.